ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக சண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய திருச்சி புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பேச்சு அபத்தமானது, ரொம்ப தவறான ஒரு பேச்சு. அதை கடந்து அவரோட அதிகார எல்லை தாண்டி பேசியிருக்காரு. இங்கே அரசு ஊழியர்கள் அரசியல் பேச முடியாது, அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாதுங்கிறது அடிப்படை விதி. அதை மீறி ஒரு கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு. அதனால தான் அவங்க பேசியிருக்காரு. இது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறு பரப்படுறது, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறப்ப பெறப்படக்கூடிய அலைபேசியிலிருந்து தனிப்பட்ட விவரங்களை எடுத்து, தனிப்பட்ட ஒளிநாடாக்கள் புகைப்படங்கள் எடுத்து பொதுவெளியில் விடுறது. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்படுவதற்கான எந்தவித தகுதியோ அருகதையோ அற்ற ஒரு ஆளாக தான் வருண்குமார் செயல்படுறார். உண்மையிலே அவருக்கு அரசியல் பண்ணணும், நம்மளை எல்லோரும் பேசணும், நம்ம விளம்பரம் மூலமாக புகழ் பெறணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தால் அவர் காவல்துறை இந்த பதவியை முழுமையாக ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவுக்கு போய் அங்கே ஒரு பொறுப்பு வாங்கிக்கிட்டு தாராளமாக செயல்படட்டும், நாமளும் வரவேற்கலாம். ஏன்னா இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்த அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கார். சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ்ஸாக இருந்தவர், அவரும் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கார். அதே போல் வருண்குமாரும் வரட்டும், வரவேற்கலாம். ஏன்னா இந்த அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ஏன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தணும்? நீங்கள் திமுகங்கிற கட்சிட்டு சம்பளம் வாங்கலை, மக்களோட வரி பணத்தை சம்பளம் வாங்குறீங்க. மக்களோட வரி பணத்தை சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு மூன்றாம் தர அல்லக்கை போல், ஒரு கைப்பாவை போல் செயல்பட்டு என்ன செய்ய போகிறீங்க? சபரீசன் உதயநிதி நெருக்கமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ சபரீசன் உதயநிதி நெருக்கமாக இருக்கிறதால எந்த எல்லைக்கும் போகலான்னு நினைக்கிறாரா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருப்பதி கண்ணன் 2 பேரை கைது பண்ணி கொண்ட காவல் நிலையத்தில் வச்சு விடிய அடித்து உரித்து ஆபாசமாக பெண் காவலர்களை விட்டு பேச வச்சு, இதெல்லாம் தவறு இல்லையா? இப்போ வருண்குமாரோட மனைவி பிள்ளைகளை பேசக்கூடாது தான், யார் பேசாலும் தப்பு தான். அப்படி பேசினாங்கன்னா சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கையோ எடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க குடும்பத்தை பேசக்கூடாதுன்னா அப்போ எங்கள் குடும்பத்தை பேசலாமா? எங்கள் அண்ணனியை பேசலாமா? அண்ணன் சாட்டை துறைமுருகன் குறித்து திருச்சி சூர்யான்னு ஒரு ஆள் தொடர்ச்சியாக அவதூறாக பேசுகிறேன். அது குறித்து புகார் கொடுத்தது இதே திருச்சியில். ஏன் வழக்கு போடலை? ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கலை? அப்போ வருண்குமாரை பற்றி பேசக்கூடாது, குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, மற்ற எல்லாரும் பற்றி பேசலாமா? மான அவமானம், அவதூறு, கோபம், உணர்ச்சி எல்லாமே எங்களுக்கு இருக்குல்ல. அப்போ வருண்குமார் எல்லையை மீறி செயல்படுறாரு. அதுக்கு சட்டபூர்வமாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இன்றைக்கி ஐயா சங்கர் ஜிவால்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். அவங்க எங்களோட புகாரை வாசித்து பார்த்தாங்க, அவங்க கேள்விகள் கேட்டாங்க. நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் நம்புகிறோம் எடுப்பாங்கன்னு. ஒருவேளை எடுக்கப்படாத பட்சத்தில் நீதிமன்றத்தின் படியேறி சட்டபூர்வமாக வருண்குமாரோட சட்டை கழட்டுவோம். அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து பேசும்போது அதை அந்த கருத்தை வரவேற்கிறோம். அண்ணாமலை வலதுசாரி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர், பாஜக சேர்ந்தவர். அவர் இப்படி சொல்கிறாரு. இதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் எப்படி பார்க்குது? ஒருவேளை இதே வருண்குமாருக்கு பதிலாக வேற ஒரு ஆள் போய் சண்டிகர்லேயே டெல்லியிலே போய் திமுக ஒரு பிரிவினைவாத இயக்கம், அவங்க திராவிட நாடு முழக்கத்தை வச்சாங்க, மறுபடியும் வைப்பாங்க அப்படின்னு பேசினா இந்த தமிழ் சமூகம், இந்த பொது சமூகம் அமைதியாக இருந்திருக்குமா? எவ்வளவு கொந்தளிச்சிருப்பாங்க. ஒரு அதிகாரி வரம்பு மீறி பேசாருங்க. இது மனித உரிமை மீறல், அடிப்படை மனித உரிமை மீறல், அதிகார அத்துமீறல். இதை கண்டிக்காமல் இதை கடந்து போகிறாங்க அப்படின்னா எப்படி சகிச்சுக்க முடியும்? நாம் தமிழர் கட்சிக்கு அநீதி விளைவிக்கப்படுது, நாம் தமிழர் கட்சிக்கு இன்னல் நடக்குதுன்னா எல்லாரும் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. இந்த மௌனம் ரொம்ப ஆபத்தானது. ஒரு அதிகாரி அந்த அதிகார எல்லை தாண்டி பேசுறாரு, செயல்படுறாரு, பொய் வழக்கில் போடுறாரு, தனிப்பட்ட ஒளி நாடாக்களை வெளில வர்றாரு. இதே நாட்டில் பெகாசஸ் மென்பொருள் பேசப்பொருளாக இருக்குது, தனி உரிமைக்கு எதிரானதுன்னு. அதே போல் ஒட்டுக்கை புகாரம் பேசப்பொருளாக இருக்குது. எங்களோட அலைபேசியின் தகவலை எடுத்து பொதுவெளியில் விடுவேன் அப்படின்னா இது என்ன மாதிரி அசிங்கம்? இதில் இணைய குற்றம் பற்றி பாரம் எடுப்பதற்கு வருண்குமாருக்கு என்ன தகுதி இருக்குது? நீயே இணைய குற்றம் தானே பண்ணுற. அடுத்தவனோட அலைபேசியின் தகவலை திருடி இன்னொருத்தட்ட கொடுத்து அதை பொதுவெளியில் விட சொல்கிறேன்னா இது இணைய குற்றம் இல்லையா? அவருக்கு எந்தவித தார்மீகமோ தகுதியோ இல்லை. அவர் இனியும் காவல்துறை பொறுப்பில் நீடிப்பதுங்கிறது அது காவல்துறைக்கு தான் அசிங்கம், அவமானம். ஏன்னா அவர் மட்டும் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, மூத்தவங்க இருக்கிறாங்க, அனுபவம் கொண்டவங்க இருக்காங்க, அவங்களாம் இப்படிலாம் செயல்படலையே. ஆனால் இவருக்கு மட்டும் என்ன தலைமையில் கொம்பு முளைக்குது? அப்படி என்ன அதிகார திமிரு, பதவி மமதை? ஆட்சிங்கிறது 5 ஆண்டு இருக்கும். இந்த அதிகார வர்க்கம் 58 வயசு 60 வயசு வரைக்கும் இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி திமுக பின்புலத்துக்கிற துணிவில் என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற இதில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த திமுகவோட ஆட்சி அதிகாரம் நிலையானது இல்லை. இது மாறுறப்ப இப்போ இன்றைக்கி அதிகார திமிரில் ஆடுறவர் அடிபணிஞ்சு போவார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்கிறேன்.
கட்டாயம் பேசணுங்க, கட்டாயம் பேசணும். நம்ம எல்லாத்துக்குமா பேசுகிறோம்ல. என்கவுண்டர் படுகொலைக்கு எதிராக பேசுகிறோம். அதே போல் காவல்துறையினர் வந்து கையை முறிச்சா, காலை முறிச்சா, இல்லை பல்ல பிடுங்கினா அதுக்கு எதிராக பேசுகிறோம். இந்த மனித உரிமை சார்ந்து யாருக்கு நடந்தாலும் நம்ம பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சி குறிப்பாக யாருக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசலை. ராசா வந்து வலதுசாரிகளால் தாக்கப்பட்டப்ப ராசாவுக்கு ஆதரவாக அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல் அண்ணன் திருமா வந்து தாக்குதலுக்கு உள்ளானப்போ, இணைய தாக்குதலுக்கு உள்ளானப்போ திருமாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ராகுல் காந்தியோட பதவி பறிக்கப்பட்டப்போ அதுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அந்த பதவி பறிப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க. இங்கே வந்து மாரதாஸுக்கும் கருத்துரிமை இருக்குன்னு பேசியிருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே பேசியிருக்காங்க. ஜவாஹிர்லாவுக்கு தண்டனை கொடுத்தப்ப ஜவாஹிர்லாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுனா யாரும் பேச மாட்டாங்கன்னா இது எப்படி பார்க்குறது? அவ்வளோ ஆபத்தான சக்தியாக நாம் தமிழர் கட்சி, அவ்வளோ ஆபத்தா? விடுதலை புலிகளை ஆதரிக்கணும்னா நாங்கள் சாவின் கடைசி நொடி வரைக்கும் ஆதரிப்போம். திரும்ப திரும்ப சொல்கிறோம், பிரபாகரன் எங்கள் தெய்வம், விடுதலை புலிகள் எங்கள் குலசாமி. நீ வழக்க போடுவே, சிறைப்படுத்துவே, குண்ட சட்டத்தை பாய்ச்சுவே, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சுவே, இல்லை எண்ணெயை கொண்டு வருவே, என்ன பண்ணாலும் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்போம், காதலிப்போம், நேசிப்போம், கொண்டாடுவோம். இதை சொல்லி எங்களை முடக்கிடலாம் அப்படின்னா இது வந்து எங்களுக்கு எந்த சிறுமையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 20 நாட்களாக 30 நாட்களாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வெளியேறாங்க, கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு அப்படின்னு கருத்துராக்கம் செஞ்சப்போ வருண்குமார் மட்டும் தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு இந்தியா முழுக்க ஆட்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். அப்போ அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியோட எழுச்சியை கண்டு பலர் வந்து பயம் கொள்கிறாங்க. அப்படி பயம் கொள்கிற ஒரு ஆளை தான் நாங்கள் வந்து வருண்குமாரை பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து எஸ்பி வருண்குமார் பேச வந்து பெரிதுபடுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒருவேளை பாஜக வந்து பிரிவினைவாதம் பண்ணுது, அவங்க இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை துண்டாடுறாங்க அப்படின்னு வருண்குமார் பேசியிருந்தா பெருசுப்படுத்தாமல் அண்ணாமலை இருந்திருப்பாரா? பேசியிருப்பார்ல. பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன் பேசுவார் நியூஸ் 7 தொலைக்காட்சியில். பேசுகிறப்ப வந்து எங்களுக்கு அடுத்து தான் அவர்னு சொல்கிறார், விடுதலை புலிகள் எங்கள் குலசாமிங்கிறார். அப்போ அதனால் பாஜக வந்து பிரிவினைவாத இயக்கம், அவங்க நாட்டை துண்டாட பார்க்குறாங்க அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அண்ணாமலை மௌனமாக கடந்து போவாரான்னு கடந்து போக மாட்டார். அப்போ அவங்களுக்கு வந்தால் தான் வலிக்கும், எங்களுக்கு வருது வலிக்குது நாங்கள் பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு அவருக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே தொடர்ந்து மோதல் இருக்குது பல மாதங்களா. இது வந்து ஆரம்பத்திலே இங்கே சரியாக கையாள தான் இப்போ வந்து சத்தீஸ்கர் போய் அவர் பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து வருண்குமார் எதிரி இல்லை, உதிரி. அவர் ஏதோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு புலங்காகிதம், நம்மளை பேசுகிறாங்க, ஊடகம் பேசுகிறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க, ஒரு இயக்கத்தை எடுத்து சண்டை போடுறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினப்பு. அவர் மனநோயாளி போல் இது போல் செயல்படுறாரு. நாங்கள் வந்து இடது கையால் புறந்தள்ளணும். அதே நேரத்தில் சட்டப்பூர்வமாக கடந்த முறை இந்த ஒளிநாடாக்கள் விட்டப்போ இதே அலுவலகத்துக்கு வந்து புகார் கொடுத்துருக்கோம். இந்த முறையும் புகார் கொடுத்துருக்கோம். நாங்கள் நியாயத்தையும் பக்கம் நிற்கிறோம், ஜனநாயகபூர்வமாக இயங்குகிறோம். யார் ஜனநாயகபூர்வம் இல்லாமல் சட்ட ரீதியாக இயங்காமல் யார் சட்டத்தை அத்துமுறாங்கிறத பார்க்குற நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, ஒரு அரசு அதிகாரிக்கு ஒரு அரசியல் கட்சி வந்து எதிர்த்து இப்படி அரசியல் செய்ய தேவையில்லை. அதில் என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தேவை இருக்குல்ல, அவரை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குல்ல. வருண்குமார்னு அவர் வந்து பேசுபொருளாக மாறுறாருல, அதில் ஒரு இன்பம், அதில் ஒரு மன மகிழ்ச்சி. அவரே தாங்க, அதாவது உள்துறை அமைச்சகம் நடத்துது இந்த கூட்டத்தை, வந்து உள்துறை அமைச்சகம் நடத்துது. அதில் வருண்குமாரும் பேசுகிறார். எவ்வளோ மணி நேரம் பேசினார், எவ்வளோ நிமிஷம் பேசினார் தெரில, ஆனால் பேசியிருக்காரு. அவர் பேசிய முழு பேச்சு வெளிவந்து சண்டை வெளி வரல, நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுனது மட்டும் வெளி வருது. அப்போ யார் வெளியிட்டது, யார் அந்த காணொலி பதிவு பண்ணது? காணொலி பதிவு பண்ணது வருண்குமார் ஆள், வெளியிட்டது வந்து வருண்குமார் தான். ஏன்னா அடுத்தவங்க அலைபேசியில் இருக்கக்கூடிய தகவலே எடுத்து வெளியிடக்கூடிய வருண்குமார் தான் சொந்த பேச்சை வெளியிடாமல் இருப்பாரா? அவரே வெளியிட்டு அதன் மூலமாக பேசு பொருளாக தன்னை மாற்றி அதில் ஒரு இன்பம், ஒரு சிற்றின்பம் அதுதான் காண்றாரு. திருச்சி புறநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மிக வன்மத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீதும் அவதூறு பரப்பும் நோக்கத்துடன் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறார். அவருடைய எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் ஏராளமான பொய் வழக்குகள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பதியப்பட்டுள்ளன. அவ்வாறான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுடைய கைபேசியிலிருந்து கைது செய்யப்பட்டவுடன் அவரிடம் இந்த கைபேசி கைப்பற்றப்பட்டது. அந்த கைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட தனிப்பட்ட உரையாடல்களை 3ஆம் நபர்கள் மூலமாக அதை வெளியில் கொண்டு கொடுத்து அவர்கள் மூலமாக சமூக வலைதளங்களிலே அவை ஒளிபரப்பப்பட்டன. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவரே ஒரு பொய்யான புகாரை திருச்சியினுடைய தில்லை கங்கா நகர் காவல் நிலையத்தில் வந்து பதிவு செய்து அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 2 நபர்களை
சட்டவிரோதமாக இரவு முழுவதும் அடைத்து வைத்து கண்களை கட்டி அவர்களை அதாவது ஏஆர் போலீஸ் பெண் காவலர்கள் ஏஆர் காவல் பிரிவை சேர்ந்த பெண் காவலர்களை வைத்து இரவு முழுவதும் அடித்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மறுநாள் அவர்கள் ரிமாண்ட் செய்யப்படும் போது மேஜிஸ்ட்ரேட்டை அந்த காயங்களை குறித்து வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிற நிலைமைக்கு அவர் உருவாக்கிவிட்டார். அதோடு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தன்னுடைய முன்பு பயன்படுத்திய எக்ஸ் தளத்தில் இருந்தும் தன்னுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை பற்றியும் நாம் தமிழர் கட்சி பற்றியும் மிக அவதூறாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவுமே அவர் மிரட்டல் துணியிலே செய்திகளை வெளியிட்டு வந்தார். இதனுடைய தொடர்ச்சியாக சில நாட்கள் முன்பு சண்டிகரில் நடைபெற்ற ஒரு அகில இந்திய காவல் அதிகாரிகளுடைய மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அந்த கலந்தாய்வு கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டதாக தான் எங்களுக்கு தெரிய வருகிறது. காவல்துறை அல்லது அதனுடைய தலைமையோ அவருக்கு இதற்கான அனுமதியை கொடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டவர் நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து எங்களுக்கு உலகம் முழுக்க கிளைகள் இருக்குது, அதனால் இவர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரிவினைவாத செயலில் ஈடுபடுவதாக சுட்டி காட்டியிருப்பது, பேசியிருப்பது அவருடைய அதீத வெறுப்புணர்ச்சியும் அதீதமான காழ்ப்புணர்ச்சியும் காட்டுகிறது. தொடர்ந்து தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயல்படும் சமூக சேவர்கள், பத்திரிகையாளர்கள், திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் உட்பட பல நபர்களை குறிவைத்து அவர் செயல்பட்டு வருவது நோக்கமே தன்னுடைய ராஜ விசுவாசத்தை ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் காட்டுவதற்காக மட்டும்தான் என்பதை நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். தொடர்ந்து இதுபோல் அவர் சட்டத்தை மீறி தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செயல்படுவதால் அவர் உடனடியாக அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட்டாலும் வேறு ஒரு சென்சிட்டிவான போஸ்ட்டில் அவர் போட்டால் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து அவர் தன்னுடைய சட்டவிரோத செயலை செய்வார். ஆகவே அவர் நான் சென்சிட்டிவ் போஸ்ட் வேறு ஏதாவது மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜுவால் அவர்களை இப்போது சந்தித்தோம். மிக பொறுமையாக எங்களுடைய புகார் மனுவை அதனுடைய புகாரில் கூறப்பட்ட சங்கதிகளை கேட்டவர் இதுபோல் நபர்கள் தனிப்பட்ட ஒரு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு நாங்கள் எப்போதும் அனுமதி வழங்குவதில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இது குறித்து நான் கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் ஒரு அறிக்கையை நான் கேட்டு வாங்குவேன். அந்த அறிக்கையின் பேரில் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் வற்புறுத்தியது என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து அவரை அனுமதித்தால் அவர் மீண்டும் மீண்டும் இதேபோல் சட்டவிரோத செயல்களில் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார் என்றதை நான் சுட்டி காட்டினோம். தம்பி இடும்பாவனம் கார்த்தி அவர்களும் தங்கை பர்கானா அவர்களும் இதுபோல் தொடர்ச்சியாக அவருடைய சட்டவிரோத செயல்களை பட்டியலிட்டனர். அதை பொறுமையாக கேட்ட காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் இதற்காகவே எங்களுக்கு தனியான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது, அப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது பற்றியான ஒரு போர்டு முடிவு பண்ணோம். கண்டிப்பாக அந்த போர்டினுடைய முடிவுக்கு நான் இதை அனுப்புவேன். வெகு விரைவில் இது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு அளித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு கண்டிப்பாக காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் ஒரு நிச்சயமாக சட்டத்தை மீறி தனி மனித வெறுப்புகளுக்கு உட்பட்டு செயல்படும் திருச்சியினுடைய திருச்சி புறநகர் மாவட்டத்தின் எஸ்பி திரு வருண்குமார் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு அடுத்த இதை பற்றியான சந்திப்புக்கான விவரங்களை தம்பி கார்த்தி அவர்கள் பேசுவார். கார்த்தி அவர்கள் இல்லை, துறை ரீதியாக நான் கேட்கல, அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் நீங்கள் சொல்கிறது. துறை ரீதியாலாம் நான் கேட்கல. நாங்கள் கேட்டது உடனடியாக அவர் தற்போது வகித்து வரும் பதவியிலிருந்து மாற்றப்பட வேண்டும்.
ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை ஆமாம் மாற்றுவது மட்டுமல்லாமல் மீண்டும் இதே போல் ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பதவியில் வந்து அவர் அமர்த்தப்படக்கூடாது. ஏனென்றால் அப்படி வந்து மீண்டும் அந்த பதவியில் இருந்தால் இதே மாதிரி தொடர்ந்து சட்ட செயலை செய்வார். ஆகவே அவர் நான் சென்சிட்டிவ் போஸ்ட், நிறைய நான் சென்சிட்டிவ் போஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் அந்த லாங்குவேஜ் என்னன்றது தெரியும், நான் சென்சிட்டிவ் போஸ்ட்னா என்னென்னு. அதற்கு அவர் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதை பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. சட்ட நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் அனுமதிங்களா? இல்லை, நாங்கள் இப்போ தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவர் வந்து கேட்டிருக்கிறது as soon as possible இம்மிடியேட்டாக இதை பற்றி நான் வந்து ஒரு என்கொயரி கால் பண்ணுறேன், நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கை குறித்து உங்களுக்கு நான் வந்து பதிலும் வந்து உங்களுக்கு உரிய பதில் வந்து சேரும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காத்திருப்போம். உடனடி நடவடிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவோம். நீதிமன்றத்தில் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய அத்தனை சட்டவிரோத செயல்களும் பட்டியலிடப்படும். அதற்கு உரிய தீர்வை நாங்கள் வந்து பெற முயற்சி பண்ணுவோம். பல மாதங்களாக அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீதிமன்றத்துக்கு முன்னாலே நீங்கள் நாடுனா கூட உங்களுக்கு அது அனைத்து இதுவும் இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ காலதாமதமாக நீங்கள் புகாரும் கொடுக்குறீங்க. இல்லை, இது காலதாமதம் என்ன கிடையாது. இப்போது அது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் செயல்பட்டது நாங்கள் சட்ட ரீதியாக சந்திச்சு தான் வரோம். ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அதுக்கான பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் பல்வேறு வழக்குகளை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அவருடைய முழுமையான வன்மம் எங்கே வெளியே வருதுன்னா, தான் எந்த அனுமதியும் அவர் பெற்றதாக தெரியவில்லை. எந்த அனுமதியும் பெறாமல் இவராக போய் ஒரு அந்த கருத்தரங்கில் இப்படி ஒரு சப்ஜெக்டை பேச போகிறோம், இதுதான் விஷயம்ன்று தன்னுடைய தலைமை அதிகாரி யாரிடம் அவர் வந்து அனுமதி பெற்றதாக தெரியல. அங்கே போய் இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லி, தான் தோன்றித்தனமாக இப்படி ஒரு கருத்தை சொல்லி, எந்த விதமான வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அபத்தமான ஒரு கருத்தை சொல்லி, அந்த கருத்தை வந்து இவரே பதிவு பண்ணி அதை வந்து பத்திரிகைகளுக்கு வந்து செய்தியாக கொடுத்து இவரே வெளியிடுறது, இவர் எந்த அளவுக்கு நாம் தமிழர் மீது மிக வந்து வன்மத்தோடு செயல்பட்டு வருகிறார் என்பதை காட்டுது. இதை வந்து மிக முக்கியமாக இதை நான் தலைமை காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜுவால் அவர்களிடம் நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து கொடுத்தோம். அவர் அதை ரொம்ப கூர்ந்து கவனித்திருக்கிறார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பான்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம்.